வீட்டில் உள்ள மசாலாக்களை வைத்து மிக எளிமையாக செய்துவிடலாம். சுவையான தக்காளி தொக்கு செய்வதற்கு வெங்காயம் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். தக்காளியை மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்துவிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டை இந்தளவு பொடியாக நறுக்கி விடலாம். தக்காளியை இந்தளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளி தொக்கு செய்வதற்கு சற்று அதிகமாக எண்ணெய் ஊற்றினால்தான் சுவையாக இருக்கும். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நன்றாக பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துவிடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே தொக்கிற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துவிடலாம். பொடியாக நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம். வெங்காயம் பூண்டை 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் பூண்டு இந்தளவு வதங்கி வரவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இந்தளவு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கி வரவும் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கி வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி மசாலாக்கள் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் தக்காளியுடன் மசாலாக்கள் நன்றாக வதங்கி வரவும் அரை கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்தளவு மசாலாவுடன் வதங்கி வரவும் அரை கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்தளவு நன்றாக கொதித்து வரவும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் இனிப்பு புளிப்பு சுவையில் தொக்கு மிக அருமையாக இருக்கும். கருவேப்பிலை மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு இந்தளவு பதமாக இருந்தால்தான் நம் சாதத்துடன் இட்லியுடன் சாப்பிடுவதற்கு மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தக்காளி தொக்கு அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சூடான சாதத்துடன் 1 கரண்டி தக்காளி தொக்கு ஊற்றி சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நம் தயிர் சாதத்திற்கும் சைட் டிஷ்ஷாக வைத்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். இட்லி தோசைக்கும் இந்த தொக்கு மிக அருமையாக இருக்கும். நம் வீட்டில் உள்ள மசாலாக்களை வைத்து மிக எளிமையாக செய்துவிடலாம். நம் காய்கறிகள் எதுவும் இல்லாவிட்டாலும் தக்காளி வெங்காயம் பூண்டை வைத்து அருமையாக செய்துவிடலாம். சாதத்துடன் பிரட்டி சாப்பிடும் பொழுது முட்டை ஆம்லெட் வைத்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சுவையான தக்காளி தொக்கை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.